நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் ஓங்கி உயர்ந்த அரச மரம். இந்த அரச மரங்கள் இன்றைக்கு பல இடங்களில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரு காலத்தில் முழுமுதற் கடவுளாம் விநாயகர் கோயில் இருக்கிற இடங்களிலெல்லாம் இந்த அரச மரங்கள் நட்டு வைக்கப்பட்டு அந்த பிள்ளையார் கோயில் வளர 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 அந்த காலம் நீட்டிக்க அரச மரங்களும் வளர்ந்து வரும். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், வழியிலே செல்பவர்கள், சாலை மார்க்கத்தில் செல்பவர்கள் எல்லாம் இந்த மரங்களிலே அமர்ந்து, அந்த நிழலிலே அமர்ந்து ஓய்வெடுப்பார்கள். இம்மாதிரியான இயற்கை சூழல்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இல்லை. காலங்கள் கடந்து போகிவிட்டது, அறிவியல் வளர்ந்து விட்டது. அதனால் கிடைத்த நன்மை மரங்களும் இல்லை. மனிதன் புதிதாக உருவாக்கியதன் விளைவாக மனிதன் மறந்து விட்டான், மரங்களை மறந்து விட்டான். மரங்களை மனிதன் மறக்க வாழ்க்கையில் புதிய நோய்களும் புதிய மருந்துகளும் தான் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை வளத்தை மேலோக்கி வளர்ப்பதற்கும் இனிமேலாவது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு மரங்களை வளர்க்க வேண்டிய கட்டாய். நான் இருக்கிற பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த அரச மரங்களினுடைய அந்த அற்புதமான காற்றை சுவாசிக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு இயற்கை வாழ்வியல் வேறு எங்கே எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. எத்தனை கோடி இன்பம் படைத்தாய் இறைவா இயற்கையே என்கின்ற அளவிற்கான அந்த இனிய ஆலமரத்தினுடைய வரலாறு மனிதனுடைய முன்னோக்கிய வரலாறை நினைவு கூறுகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் இதுபோன்ற ஆலமரங்களை வழியில் கண்டால் நின்று அமர்ந்து இன்பத்தை நுகர்க. நன்றி, வணக்கம்.